தப்பாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். நான் காந்தியை பற்றி கேள்விப்பட்ட எல்லாமே தப்பாகவே இருந்தது. ஏற்கனவே அவர் பேரில் பெரிதாக மரியாதை எதுவும் இல்லாமல் இருந்தே எனக்கு அந்த அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டது. நீ காந்தியை கொல்ல வேண்டும் என்று. வணங்குகிறேன், நாதராம் கோட்சே. சோ இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரித்து விட வேண்டும் என்று ஆளாளுக்கு சொல்ல காந்தி அதை வரவேற்றாரா இல்லையா என்பதும் எனக்கு படவில்லை. உலகமே ஒரு மனிதனை கண்மூடித்தனமாக வணங்குவதும் அவர் சொல்வதையெல்லாம் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்வதும் அவர் சொன்னால்தான் எந்த இயக்கமுமே நடைபெறுவதும் எனக்கு இடித்துக் கொண்டே இருந்தது. நான் மேலே சென்ற பிறகும், அதாவது இறந்து மேலே சென்ற பிறகும் காந்தியை பற்றி நல்ல அபிப்பிராயம் இல்லை. சோ நான் என் நண்பர்கள் மத்தியில் இதை டிஸ்கஸ் செய்தேன். எனக்கு சில இஸ்லாமிய நண்பர்களும் பழக்கமாக இருந்தார்கள். ஜின்னா மேல் கண்மூடித்தனமாக அனுபவித்திருந்தாலும் இந்தியா பிளவுபடுவது எனக்கு இஷ்டமானதாக இல்லை என்றார்கள். வரலாற்று பெட்டகத்தில் காந்தி அதிகமாகவே போக்கஸ் செய்தார்கள். இம்சை வழியில் சுதந்திரம் பெற்றுவிடலாம், அடிக்கு அடிதான் வழி என்று சுபாஷ் சந்திர போஸ் தப்பாகவே இருக்கலாம், ஆனால் மறைக்கப்பட்டான். செய்திகள், அவனை பற்றிய விஷயங்கள் வேண்டுமென்றே மறைக்கப்பட்டன. ரஷ்யா ஓடினான், ஜெர்மனிக்கு ஓடினான், ஜப்பானுக்கு ஓடினான். இந்திய தேசிய இராணுவம் என்பது எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம். கண்மூடித்தனமாக அவனை மறந்துவிட்டு காந்தி காந்தி என்று மக்கள் நடித்துக் கொள்வது முதலில் எனக்கு பிடிக்கவில்லை. ஆக அசைன்மெண்ட் கொடுக்கப்படுவதற்கு முன்பே காந்தியை வெறுத்தேன். இதெல்லாம் ஆன்ம தாக்கம் என்றும் சொல்லலாம் அப்படின்னு யூதாஸின் பிறவை எனக்கு போட்டு காட்டினார். யூதாஸ் இறுதியில் தான் தடம் மாறினான், அதுவும் மனைவியார். நான் வளர்ந்து வந்த பாதையிலேயே காந்தி எனக்கு பிடிக்காமல் போனது. அப்போதும் சொன்னேன், கூட்டத்தில் புகுந்து அவர் கையையோ காலையோ எடுத்துடலாம் என்று, சுட்டா இன்னும் பெரிய ஆளாயிருவான் என்று அப்படின்னு எல்லாம் சொன்னேன். ஆனாலும் சுட சொன்னார். ஒரே ஒரு உண்மை, சத்தியமா அவர் சாகும்போது ஹேராம் ஹேராம் என்றெல்லாம் சொல்லவில்லை. ஆனால் பாருங்கள், சாகும்போது ஹேராம் ஹேராம் என்று 3 தடவை சொன்னார் என்று பரப்புரை செய்து விட்டார்கள்.